புதுக்கோட்டையில் பிரபல கிராமிய பாடகி ஒருவர் தன்னிடம் 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாய் தந்தை இல்லாத இளம்பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுப்பது போல நாடகமாடி லட்சங்களை கறந்த தம்பதி மீது நடவடிக்கை பாயுமா? புதுகை மகா என்ற பெயரில் கிராமிய கச்சேரி நடத்தியவர்தான் இந்த மகமாயி. இவர் ஊர் ஊராக கச்சேரி நடத்தி தொண்டை தண்ணி வத்த பாட்டு பாடி சம்பாதித்த பணத்தை நோகாமல் இருவர் உருவியுள்ளனர். யூடியூப் சேனலை ஆக்ட் செய்வதை தடுக்க வேண்டும் என கூறி ஆட்டையை போட்டவர்களுக்கு பாடம் புகட்டப்படுமா? புதுக்கோட்டை மாவட்டம் குசலாக்குடி வீரமுத்து நகரில் வசித்து வருபவர் கிராமிய பாடகி மகமாயி. இவர் புதுகை மகா குழு என்ற பெயரில் இசை கச்சேரி நடத்தி வருகிறார். மகமாயியின் பெற்றோர் உயிரிழந்த நிலையில் மனம் தளராமல் தனது வாழ்வாதாரத்திற்காக இசை கச்சேரி நடத்தி வருகிறார். இவரது கிராமிய பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததால் புதுக்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் குவிந்துள்ளன. மகாவின் நிகழ்ச்சிக்கு கார்த்திக் பாண்டியன் மற்றும் காயத்ரி தம்பதி ஒலி ஒளி அமைத்து வந்துள்ளனர். பாடகியின் வீட்டின் அருகிலேயே அந்த தம்பதி வசித்து வருகின்றனர். அவர்கள் பெற்றோரின்றி தனியாக இருந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளனர். மகாவும் காயத்ரியை அம்மா அம்மா என்றே வாய் நிறைய கூப்பிட்டு வந்துள்ளார். தொடர்ந்து புதுகை மகாவின் கச்சேரி களை கட்டியதால் அவரது காட்டில் பணமழை பொழிந்துள்ளது. தனக்கு கிடைத்த வரவேற்பு சமூக வலைதளங்களிலும் விரிவாக்கம் செய்ய முயற்சித்துள்ளார். இதற்காக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இயங்கியுள்ளார். யூடியூபிலும் மகாவின் பாடல்களுக்கு ரசிகர்கள் அதிகரித்ததால் அவரை 1,50,000த்திற்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்து வருகின்றனர். யூடியூப் வீடியோ மற்றும் கச்சேரி மூலம் பணம் கொழிப்பதை கண்ட காயத்ரி, கார்த்திக் பாண்டியன் தம்பதியின் கண்களை உறுத்தியுள்ளது. இதற்காக தாங்கள் வறுமையில் இருப்பதாக கூறி அடிக்கடி மகாவிடம் பணம் கேட்டுள்ளனர். அவர்கள் கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்ததுடன் கையில் இல்லாத போது நகைகளையும் அடகு வைத்து கொடுத்துள்ளார். ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கி பழகிய தம்பதி லட்சங்களை சுருட்டி ஏப்பம் விடுவதற்கு திட்டமிட்டுள்ளனர். அதன்படி தவறுதலாக வீடியோ போட்டதால் யூடியூபில் சேனலை ஹேக் செய்ய வாய்ப்புள்ளதாக மகாவிடம் கூறியுள்ளனர். அதை தடுப்பதற்காக அவர்கள் கேட்டதற்கு இணங்க கடன் உடன் வாங்கி பல்வேறு கட்டமாக 80 லட்சம் ரூபாய் வரை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதும் அவர்களின் தந்திரத்தை மகா கண்டுபிடித்துள்ளார். இதனையடுத்து தான் கொடுத்து ஏமாந்த மொத்த பணத்தையும் திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை கொடுக்காமல் மிரட்டும் தொனியில் பேசியதாக தெரிகிறது. இதனால் வேறு வழியின்றி பாதிக்கப்பட்ட கிராமிய பாடகி மகா புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவதாக மகா தெரிவித்துள்ளார். நான் ஒரு 80 லட்ச ரூபா என்னை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஏமாற்றி என்னகிட்ட பணத்தை பறிச்சிருக்காங்க. எனக்கு இது எல்லாமே ஃபேக்கு, ஃப்ராடு பண்ணி தான் என்கிட்ட 80 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த கட்டத்தில் நான் போயிட்டு கேட்குறேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி ஏன் இப்படி ஏமாத்துனீங்கன்னு கேட்கும்போது புருஷ பொண்டாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க,
உன்னால் என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறாங்க. கடன்காரங்க என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துகிறாங்க. நான் 40 லட்ச ரூபா கடன் மட்டுமே வாங்கியிருக்கேன். நான் கடன் அடைக்கணும், நான் வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும், என்னோடய பணம் ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும். இனிமேலும் இன்னொரு பொண்ணை யாரும் அவங்க ஏமாற்றக்கூடாது. அதனால அவங்களுக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்கணும். பெற்றோர் இல்லாத கிராமிய பாடகிக்கு ஆதரவு கொடுப்பது போன்று அவரிடம் 80 லட்சம் ரூபாய் வரை தம்பதி மோசடி செய்த சம்பவம் அவரது ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளாகியுள்ளது.